மன்னிக்கணும். தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். பரவாயில்ல. என்ன செய்தி? மன்னிக்கணும். விஷயத்தை சொல்லாம திரும்ப திரும்ப மன்னிச்சுக்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு மன்னிப்பு? அப்ப நான் சொல்றேன். திடீர்னு எங்க இருந்தோ மசச்சாமி வந்துட்டாரு. இவர் உடனே மாப்பிளைய மாத்திடுவேங்கிறார். என்னது? யாரு? தலையூர் தம்பியா? என்ன கவுண்டர, பொண்ணு கொடுக்கிற சம்பந்தியவே பணமாக்க துணிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? மேல்நாட்டு அரசர் தலையூர் காளி இந்த மணவிழாவுக்கு என்னோட அழைப்பின் பேர்ல தான் வராருன்னு சொன்னேன். உடனே மலைக்குழுந்தா கவுண்டர் மலைக்கும் மடுக்குமா குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரை கேட்டு அவருக்கு அழைப்பு அனுப்பினாரு? தலையூர் காளிய நண்பன் திருமணத்துக்கு அவர் அழைக்க நான் யாரை கேட்கணும்னு சொன்னேன். அதுக்காக மாப்பிளைய மாத்துவேங்கிறாரு இந்த மணியங்குறிச்சியாரு. பின்ன இருக்கலாமா அவரோட தலை? அதனால்தான். இத நீங்க நம்புறீங்களா? செல்லாத்தா கவுண்டர் எதை சொன்னாலும் அதை நான் நம்புறது என் புறவி குணம். அந்த அளவுக்கு அவர் என் மேல மரியாதை வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். சரி சரி போகட்டும். அரசர் காளி வந்ததுல இவருக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஏற்கனவே தீர்மானிச்சபடி காலையில திருமணத்தை வச்சுக்க இவரு தயாரா? என் மகளுக்கு இதுல விருப்பம் இல்லை. அதனால எந்த முடிவெடுக்கவும் நான் தயாரா இல்லை. அப்பா போறப்படலாம். எதுக்கு சும்மா வீண் பேச்சு? நல்லா இருங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடங்காப்படாரி. நான் என்ன தப்பு பண்ணேனா? நீ எந்த தப்பும் பண்ணல. வெள்ளி தொட்டில்ல தங்க கிளுகிழுப்பு கொடுத்து சீரோடு சிறப்போடு வளர்த்தோம். ஆனா இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போக போற. அதான் வேதனை. ஆனா எங்க போற? வீடு வாசல் இல்லாத ஒரு நாடோடியோட எங்கேயோ போக போற. போ. அது நீயா தேடிக்கிட்டு சொர்க்கம். இங்க பார், உனக்கு சீசனத்திங்கிற பேர்ல வீட்டு வாசல்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்க. தங்க தட்டு, வெள்ளி குடம், தந்த தாளான கட்டில், பட்டு மெத்த. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு வயிற பிடி போட்ட தங்க பாலாடை. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் புருஷனை கூட்டிக்கிட்டு இப்பவே புறப்படு. அப்பாவோட சார்பா சொல்றேன், இப்பவே கிளம்புங்க. அப்பா, உங்களுக்கு இது சம்மதமா? கேட்டியல்ல, இனிமே உனக்கு உன் புருஷனுக்கு இங்க இடம் இல்ல. பந்த பாசம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலையாச்சு. போலாம். அண்ணா, இன்னைக்கு எங்களை வெளியே அனுப்பிடலாம். பரவாயில்ல, உன்னோட சீர்வரிசையெல்லாம் நீயே வச்சுக்கோ. ஏன்னா எங்களுக்கு தான் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வீடே இல்லையே. ஆனா ஒண்ணு, பந்தம் பாசம்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னியே, நீ பார்க்க தான் போற. நானும் என் கணவரும் மாட மாளிகையில வாழ போறத நீ பார்க்க தான் போற. அண்ணே, நான் பெத்துக்க போற சிங்க குட்டிக்கு உன் பொண்ணை கட்டிக்க சொல்லி கெஞ்சிற நாள் வந்தே தீரும். பெத்துக்கிறதா பெத்துக்கிற, 2 சிங்க குட்டிகளா பெத்து போடு. 2ஐயும் கொண்டு வந்து நாய்களா என் வீட்டு காவல கட்டி வைக்கிறேன். நீயும் 2 பெட்டைகளை பெத்துட்டு என் வீட்டு சிங்கங்களை தேடி வரத்தான் போற. இது சத்தியம். வாங்க. தாமரை போறாங்க. அவளை கூப்பிடுங்க. தாமரை, தாமரை, தாமரை. என்ன வங்கலாயி அப்படி பாக்குற? அடையாளம் தெரியலையா? ஈரோடு பக்கத்துல இருக்கிறதுனால அவரும் நினைச்சிட்டியா? இல்லையா, உங்க குரலை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டேனே. நீங்க மாயவர் ஐயா தானே? ஆமா. காலம்பர நேரம் சூடா கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க. உன் கையால கஞ்சி குடிச்சு எத்தனை நாளாச்சு? தேவாமிர்தம், தேவாமிர்தம். நல்லது. நான் மாரிகவுண்டன் பாளையம் போகணும். பார்க்கலாம்.
கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எதிராட்சி என்ன நல்லா இல்ல? இந்த ஏரி இருக்கிற இடம் எனக்கு சொந்தமான பகுதி. இங்க இருக்கிற தண்ணி முழுவதும் எனக்கு தான் சொந்தம். தண்ணிங்கிறது பொது சொத்து. அதை உனக்கு மட்டும் சொந்தம்னு கொண்டாடுறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லு. காலங்காலமா இந்த ஏரி தண்ணியை வச்சுதான் இந்த விவசாயிகள்லாம் சாகுபடி பண்றாங்க. இப்ப தண்ணியெல்லாம் நீ நிறுத்திக்கிட்டா பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏரியை திறந்து விட முடியாதுன்னா முடியாதுதான். உன்னால என்ன செய்ய முடியும் செஞ்சுக்க. நான் சொல்றது உனக்கு புரியல இல்ல? புரியல. பொன்னரையும் சங்கரையும் வர சொல்லு. தம்பிங்களா, நம்ம பகுதிக்கு எப்படி தண்ணி வரும்னு காட்டிட்டு வாங்க. நான் ஊர் எல்லையை போய் சேர்றதுக்குள்ள இந்த ஏரி தண்ணி நம்ம ஊர் எல்லையை வந்து சேரும்.